நமக்கு இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய வல்லமை நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிற அவருடைய நாமத்தினாலே இந்த வாரத்தில் முதல் நாளில் காலை வேளையில் அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய மீட்கப்பட்டவர்களாகிய நமக்கு மீட்கப்பட்டவர்களாகிய நமக்கு அவருடைய நாமத்தினாலே நன்மையும் கிருபையும் எனக்கே கேட்கல ஹல்லேலூயா. யாருக்கு கேட்கல? உனக்கு கேட்கணும் சொல்லு பாப்போம். உனக்கு பக்கத்துல கை பிடிச்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லு. அதிகாரம் கையில் இருக்குது. யாருக்கு இருக்குது? நான் சொல்றேன், இது ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலையில இந்த செய்தியில நீ பேசும்பொழுது நீ பேசுவ, உன் நடுவில் நான் இருப்பேன். யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்புறாங்களோ அவர்கள் நடுவில் நான் அப்படியே சுத்தி ஒரு கதை சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியில் நான் சொல்றேன். சொல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் வாழ்க்கையில பெருகட்டும். இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். நீ சாதாரண ஆள் இல்ல. நீதான் உன்னை சாதாரணமா நினைச்சிட்ட. சாதாரணமா உன்னை நினைச்சதுனாலதான் பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு வரும்போது ஓடி ஒளிஞ்சிடுற. ஆமென். ஹல்லேலூயா. ஓடி நீ ஒளிய கூடாது. எழுந்து நின்று ஜெயம் எடுக்கணும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரச்சனையா? யாருக்கு கூட யாருக்கு கஷ்டமா? கூட யாருக்கு பலவீனமா? கூட யாருக்கு? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். நீ சொல்லணும், எந்த நிலைமையிலும் அவர் என்னை கைவிட மாட்டாரு. ஆமென். எந்த நிலைமையிலும் அவர் என்ன பண்ண மாட்டார். அந்த தைரியம், அந்த நம்பிக்கை உனக்கு ஒரு இமையளவு கூட என்ன பண்ணக்கூடாது, குறையவே கூடாது. ஆமென். சொல்லுவோம், வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர சும்மா கடமைக்குனா இல்ல, இங்கிருந்து வெளியே வரணும். இங்கிருந்து வெளியே வரணும். என்ன வரணும்? எந்த நிலைமையிலும் சொல்ல, எந்த நிலைமையிலும் ஒவ்வொன்றும் ஆண்டவர் பேசியிருப்பாரு. தீர்க்க தரிசனமா கூட பேசியிருப்பாரு. தீர்க்க தரிசனமா கர்த்தர் எப்ப வார்த்தை கொடுக்கிறாரோ அப்போ நடுவில் ஆவியானவர் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நீதான் சொல்லணும். எந்த நிலைமையிலும். இது வரல, எனக்கு தெரியல, உற்சாகமா தெரியல. எனக்கு நான் வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன். வேற ஆவி உனக்குள்ளே கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் அப்படியே அப்படியே பூமி அதிரத்தக்கதாக வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அவர்கள் கெம்பீரித்தார்கள், எக்கால சத்தம் விட்டார்கள், கர்த்தரை துதித்தார்கள். அப்ப பூமி என்னாச்சு? அதிர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ துதிச்சா என்ன அதிரும்? நீ கர்த்தரை உயர்த்தினா எது அதிரும்? வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அதிரும். ஆமென். வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அதிரும். ஆமென். சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் வரல பாரு. எந்த நிலைமையிலும் அவர், என் ஆண்டவர் என்னை, என் குடும்பத்தை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ ரத்தத்தால் மீட்கப்பட்ட. யார் அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டார்? அவருடைய கிருபைக்கு சொந்தக்காரன் நீ. ஹல்லேலூயா. அவர் கிருபை உன்னை தாங்கும். யார் தாங்க? அவர் கிருபை உன்னை தாங்கும். ஹல்லேலூயா. 2 வாரமா ஆவியாளர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு? கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசம் என்பது என்ன? புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை என்பது என்ன?
புது உடன்படிக்கை எது? ரத்தமும் சரீரமும். கைத்திருக்கிறத பயன்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரைட் தான், ரைட் தான். புது உடன்படிக்கை எது? சரீரமும் ரத்தமும். ஞானஸ்தானம் புது உடன்படிக்கை கிடையாது. ஞானஸ்தானம் அங்கேயே முன்பிதாக்கள் எடுத்தார்கள், அது புது உடன்படிக்கை கிடையாது. செங்கடல்ல ஞானஸ்தானம் எடுத்தாங்க, நீ புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இந்த புது உடன்படிக்கையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்தி உயர்த்துவதை தேவன் திட்டம். ஹல்லேலூயா. அவன் இந்த புது உடன்படிக்கை அது உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். இப்ப என்ன செய்ய போறா, இது எப்படி ஆயத்தமாகுது என்பதை நான் வேதத்துல சில காரியங்களை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. போன வாரம் படிச்சு முடிச்ச லாஸ்ட் வசனத்தை படிச்சு நம்ம வந்துருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 அதை படிச்சுட்டு இதை தொடங்குவோம். சீக்கிரம் டக்குன்னு முடிய. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க டக்குன்னு. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகுவதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையில் நினைத்துக் கொண்டு நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பி நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்னிடம் வருவேன். நான் உன்னில் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். ஹல்லேலூயா. யார போல வருவாரு? யார போல வருவாரு? திருட வந்துட்டானாக கொஞ்சம் வச்சுட்டு மீதி எடுத்து போயிடும். 100 சவரன் நகை வச்சுட்டாக்கா 91 சவரன் எடுத்து 99 சவரத்தை வச்சு போயிடுவா. என்ன பண்ணுவான்? அப்ப இந்த புது உடன்படிக்கையில் எல்லாமே இருக்கிற அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தை யார் திரும்பி போயிடுறான்? என்ன ஆசீர்வாதத்தை தேடி போயிட்டா சொல்ல பார்ப்பான். அவன் இருக்கிறான் காருன்னு கேள்வி கேட்ட எல்லாமே வச்சிருக்கிறான். கார் வச்சிருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான், சொத்து வச்சிருக்கிறான், சுகம் வச்சிருக்கிறான், பொருள் வச்சிருக்கிறான். அதெல்லாம் அவன் திருட மாட்டான். அதை திருட மாட்டான். திருட எதை வந்து திருட்டான்? அனைவரும் இந்த புது உடன்படிக்கையில் வராதவங்க எல்லாம் திருட்டான். நித்திய ஜீவனை திருட்டான். எதை திருட்டா? இந்த புது உடன்படிக்கை கிறிஸ்துவின் உபதேசத்துல யார் இருக்கிறாலும் அவங்களுக்கு தானே இருக்குது நித்திய ஜீவன். இந்த புது உடன்படிக்கை கிறிஸ்துவின் உபதேசத்துல யார் இல்லையோ அவனுக்கு எது இல்ல. இதுல நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். இதுல ஒருத்தர் நிலைத்திர விட்டா அவனுக்கு யார் கிடையாது? பிதாவும் கிடையாது. அப்ப எப்படி நித்திய ஜீவனை பெற முடியும்? ஹல்லேலூயா. ஆமான்ற. இது இது இப்போ உனக்கு போதிக்கப்படுகிற செய்தி அல்ல. அதை ஏன் கர்த்தர் நமக்கு அனுமதிச்சார்னா, இன்னும் இந்த புதிய உடன்படிக்கை இந்த சரீரம் இந்த ரத்தம் என்னவென்று சில பேர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. சில பேர் இதுக்குள்ள இன்னும் வரல. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் புரிந்து கொள்ளவும், எடுக்காதவர்கள் ரத்தத்தினாலே கழுவப்படவும், புதிய உடன்படிக்கைக்கு உள்ளே வரவும் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 16 16ஆம் அதிகாரம் டெகனிடுங்க. யாத்ராகமம் 16. பந்தி எப்படி ஆயத்தப்படுகிறது பாரு. இந்த பந்தி எப்படி ஆயத்தப்படுகிறது பாரு. டெகனிடுங்க. கொஞ்சம் வசந்தா படிங்க. நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். நான் சீக்கிரமா முடிச்சோட இவர் முடிக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் அந்த நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சிட்டேன். நான் பேசினே இருப்பேன். அது பேசினே இருக்கும்போது எனக்கு நேரம் பார்க்க தெரியாது. எனக்கு அங்கிருந்து என்ன பண்ணிடு, எனக்கு ஒரு கையை மட்டும் என்ன பண்ண தூக்கி காமிச்சு, அப்பதான் எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யாத்ராகமம் 16 எடுத்துட்டியா? 4ஆம் வசனம் படி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பமும் நல்லா சேர்த்து படிக்கணும். நல்லா சேர்த்து படிக்கணும். திரும்ப படிங்க. அப்போது கர்த்தர் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய்
ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை என்ன பண்ணா சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சோதிப்பேன். எப்படி சொன்னார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன வருது? வானத்திலிருந்து என்ன வருது? அப்பம் வருது. அல்லேலூயா. வானத்திலிருந்து வருகிற அப்பத்தை நீ ஒரு நாள் எடுத்து அதை தொடர்ந்து என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. இன்னைக்கு ஆக்கி வச்ச காலையில் ஆக்கி வச்ச சோற காலையில தின்னுவேன், மத்தியானம் தின்னுவேன், ராத்திரி தின்னுவேன். இடையில பேசக்கூடாது. சத்தியத்தின் நேரத்தில் குறுக்கிடு வரக்கூடாது. இன்னைக்கு செய்கிற காலையில செய்கிற ஆகாரத்தை நீ 3 வேளையும் சாப்பிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லது மறாவது நாளும் அதை சாப்பிடலாம். நீ தான் செஞ்சு கஷ்டப்படுறிய, கொண்டு போய் குழம்ப வச்சு எதுக்குள்ள வச்சிட போயிட்ட? எங்க வச்சிட? காலையில செஞ்ச குழம்ப காலையில சாப்பிட்டு மதியானம் சாப்பிடணும். முடிஞ்ச ராத்திரி சூடு பண்ணி சாப்பிட்டு மறாவது நாளைக்கு சாப்பிட்ட அது நல்லதுல உடம்புக்கு. அல்லேலூயா. சில பேர் சாப்பாட்டையே கொண்டு போய் எதுக்குள்ள வைக்கிறாங்க? வைக்க கூடாது. அந்த தப்பெல்லாம் பண்ணாத. புரிஞ்சுக்க. முதல்ல ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய மன்னா எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து வரும். உனக்கு வேண்டியதை அன்றாடம் ஒவ்வொரு நாளுக்கு தேவையானது என்ன பண்ணினீங்க? எடுத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 15ஆம் வசனம் படி. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்று. அல்லேலூயா. என்ன சில பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? என்ன பண்ணும் எடுக்கிறாங்க? இது எடுத்து பிட்டு சில பேருக்கு கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்குறாங்க. என்னென்ன தெரியல இது. சில பேர் கூட என்ன தெரியல, வாங்குற கூட என்ன தெரியல. என்ன இது? சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இதுதான் இங்க வந்தாலே ஆவியானவர் இப்படிதான் பண்ணிடுறாரு. ஊழியக்காரர்கிட்ட தான் போறாரு. இங்க பண்ண சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அப்பத்தை சுட்டார்கள். அப்பத்தை சுட்டார்கள். சுடப்பட்ட அப்பம். நான் சொல்றேன் உங்களுக்கு, சுடப்பட்ட அப்பத்தை தான் கொண்டு வந்தாங்க. அவர் அப்பத்தை எடுத்துதான் அதை சோத்திரம் பண்ணி தான் அதை பிட்டாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? கடையில வெள்ளை வெளியே வச்சுக்கிறான். ரவுண்ட் $1 பில்ல போய் என்ன பண்ணிக்கிறான்? கடையில வச்சுக்கிறான். $1 பில்ல பேரு வெள்ளை வெளியே இருக்குது. அதை கொண்டாந்து என்ன பண்றான்? கடையில வச்சுக்கிறான், எடுத்து கொடுக்குறான். $1 கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கான். இன்னொருத்த என்ன பண்ணா, போய் கடையில் போய் பிரெட் வாங்கி என்ன பண்றான்? பிரெட் கூட பிரெட் அது அங்கீகரிக்கப்படாது. அது அப்பந்தான் பிடணும். பிரெட் நீ போட முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோ. அப்பத்தை பிட்டான்னு தெளிவா அந்த வேதம் சொல்லுது. முட்டாள் ஊழியக்காரனே, பொய்யை பிழைக்கிறவனே, வார்த்தையை திருத்தி நடக்கிறவனே, பண்ண வாயிலிருந்து என்ன பண்றான்? பிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்டா சொல்லுமா, பண்ணு கூட எதுக்கு வருதுமா? பண்ணு எதுவும் செய்யறாங்க? எந்த மாவுல? பண்ணு அந்த இது பிரெட்டை கொடுக்குறான். அவனை கூட ஒரு மகள் கூட பாராட்ட முடியாது. சும்மா சொல்லலாம். ஒருத்தன் பண்ணு வாங்கி கொடுத்துருக்கான். பிட்டு என்ன பண்றான்? பண்ண வாங்கி பிட்டு கொடுத்துருக்கான். இது என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அக்கிரம செய்ய காரணம் என்ன? அவனை என்ன பண்ண கத்துற? அல்லேலூயா. இது வேதம் தெளிவா நமக்கு சொல்றது. அப்பத்தை எடுத்து அப்பத்தை அவர் என்ன பண்ணாரு? ஆயத்தம் பண்ண சொன்னார். என்ன சொன்னாரு? அப்பத்தை ரெடி பண்ண சொன்னாரு. கர்த்தர் ரெடி பண்ணி சொல்லி போயிட்டு சொன்னார். 15ஆம் வசனம் படிங்க. இது இல்ல மேல இது என்ன என்றார்கள்? அல்லேலூயா. இது என்ன? இது ஆராதனை முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு ஆராதனை நடக்குது. என்னது? அது மகிமையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது என்றார்கள்? அப்பொழுது
அப்போது மோசே அவர்கள் நோக்கி 15 வசனம் நம்ம படிக்கிறேன். இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கைத்தறி கருத்து மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஜனங்க பார்த்து இது என்னன்னு கேட்டாங்க. அவன் சொல்றான், இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஆமென். அல்லேலூயா. யாத்ராகமம் 25:30. நான் சொல்ற வசனத்தை மட்டும் படிச்சுவாங்க. யாத்ராகமம் 25:30 எடுத்து படிங்க. மேஜையின் மேல் நித்தமும் எப்ப எனக்கு மேஜையின் மேல் நித்தமும் நித்தன அர்த்தம் எப்பவும் ஒவ்வொரு நாளும். ஏன் தெளிவா பேசுறேன்னா, மாசம் மாசம் அப்பம் விடுறாங்கல்ல, பைபிள்ல இல்லைன்னு சொல்றாங்கல்ல, வார வாரம் எப்படி திரும்ப எடுத்து கேள்வி கேட்கறாங்கல்ல, அதுல ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. நான் டைலாக் சொல்லாம வரான்னு வருது. ஒருத்தனுக்கு இப்படிதானே வரும் அந்த டைலாக். ஒருத்தனுக்கு அது நீ சொல்லிட்டு நல்லா இருக்கு, நான் சொன்ன லைவ்ல ஒருத்தனுக்கு என்னது கைத்தறி கத்திர மைண்ட் அவங்களுக்கு என்னமா அவருக்கு என்ன முடியல, அவருக்கு எழுந்து நிக்கவே என்ன பண்ணல, அவருக்கு முடியல. அவருக்கு என்ன கேக்குது, அவருக்கு ஒரு மாசம் நீங்க படி 25:30. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் என்னது சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். அல்லேலூயா. மாசம் மாசம் கொண்டாந்து வைக்கிறியே, அப்பத்தை வைக்கிறியா, ரொட்டியை கொண்டாந்து வைக்கிறியா? எப்ப வைக்க சொல்றாரு? கொண்டாந்து எப்ப வைக்க சொல்றாரு? தினமும். உனக்கு சிம்பிளா கோடிட்டு காக்குறாங்க, சிம்பிளா உனக்கு கோடிட்டு காக்குறாங்க. லேவியராகமம் 24 டெக்னிக்கா 5-8 வரைக்கும் பாஸ். லேவியராகமம் இதெல்லாம் நீ எழுதி வச்சுக்கணும், இதெல்லாம் ஞாபகத்துல வராது. லேவியராகமம் 24 5-8 வரைக்கும் படி. அன்றியும் ஞானசானம் எடுத்தவர்கள் கவனிங்க. அவருடைய சரீரம் என்னதென்று, அவருடைய ரத்தம் என்னதென்று நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல ஞானசானம் எடுக்காதவர்கள் ஞானசானம் என்னவென்றும் இந்த திருப்பந்தி என்னவென்றும் நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கணும். அதை புரியாமல் தேவனை ஆராதிப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. 24ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் படி. அன்றியும் எப்படி ரெடி பண்ணு பாரு. நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே செய்யப்பட வேண்டும். அவைகளை கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் வைத்து சுத்தமான தூப வர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கு ஏற்ற தகன பலியாக இருக்கும். நித்திய உடன்படிக்கையாக வாங்கி ஓய்வு நாள் தோறும் எப்ப எது ஓய்வு நாள்? எது ஓய்வு நாள்? இது ஓய்வு நாள். ஆனா வாரத்தின் முதல் நாள். கேத்திரிக்கத்தை போய் அல்லேலூயா. இவன் ஓய்வு நாள் சொன்னா சனிக்கிழமை போயிட்டான். ஓய்வு நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தெரியும் அவனுக்கு. ஆனா அவன் எங்க போயிட்டான்? சில பேர் சனிக்கிழமை போயிட்டான். கர்த்தர் 7ஆம் நாள் தான் ஓய்ந்திருந்தாரு. அந்த ஓய்வு நாளை கர்த்தர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். என்ன நாள் அது? சனிக்கிழமை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரு. சிலுவையிலே இயேசு என்னைக்கு கொண்டு போடப்பட்டாங்க? வெள்ளிக்கிழமை. இயேசு சிலுவைக்கு போனது என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. உயிரை விட்டது எப்போ? வெள்ளிக்கிழமையை உயிரை விட்டாரு. எப்போ உயிரை விட்டாரு? வெள்ளிக்கிழமையை விட்டாரு. 6 மணி இருந்து 9 மணிக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? அவரு உயிரை விட்டாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ.
உயிரை விட்டாரு. உயிரை விட்டு வரை கீழே இறக்கி எங்க கொண்டு வச்சான்? என்னைக்கு வச்சாங்க? சனிக்கிழமை எங்க இருக்கிறாரு அவரு? சனிக்கிழமை எங்க இருக்கிறாரு? 7ஆம் நாள் சனிக்கிழமை என்று ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஆராதனைக்குரிய வீரர்களே, இயேசு எங்க இருக்கிறார்? சனிக்கிழமை எங்க இருக்கிறாரு? கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. அப்ப இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? மரித்தவராக இருந்தாரு. புரிந்து கொள்ளுங்கள், சனிக்கிழமை இயேசு மரித்தவராய் கல்லறைக்குள்ளே இருந்தார். மரித்த இயேசை நாங்கள் ஆராதிக்க வரல. அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டவரை ஆராதிக்க வரல. யார் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? யார் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? எப்போ உயிரோடு இருந்தார்? வாரத்தின் முதல் நாள் எண்ணிக்கை. அப்ப யார் ஆராதிக்கிறான்? நீ மகிமைக்குரிய ஆளா? அவங்க மகிமைக்குரிய ஆளா? யார் மகிமைக்குரிய ஆளு? அல்லேலூயா. செத்து போன ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டம் நாம அல்ல, உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிற நாம. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நான் 5-8 வரைக்கும் பேசியா? கடைசி வசனம் சொல்றேன். ஓய்வு நாள் தோறும். எது ஓய்வு நாள்? இப்ப நீங்க எது ஓய்வு நாள்? நான் உலகமே இந்த நாள் தான் என்ன பண்ணுது? ஓய்வு நாளா சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஓய்வு நாள் தான் கர்த்தர் சொன்னாரு. ஓய்வு நாள் என்ன பண்ணீங்க? பரிசுத்தமாக்குங்க சொன்னாரு. ஓய்வு நாள் என்ன பண்ண? பரிசுத்தமாக்கு. அது 7ஆம் நாள், அது சனிக்கிழமை. 6 நாளும் அவர் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு. அவர் எடுத்தார் ரெஸ்ட். ஆனா கர்த்தர் சொன்னாரு, ஓய்வு நாள் என்ன பண்ண? பரிசுத்தமாக்குறாரு. எது ஓய்வு நாள்? இப்ப அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியராகமம் திரும்பவா? லேவியராகமம் 21:6-7-8 வாசி. சீக்கிரம் டக்குனு வா. இது எப்படி ஆயத்தமாகுது, எப்படி இருக்கணும் பாரு. இது நாம செய்யறது சரியா? உனக்குள்ள குழப்பம் இருக்கலாம். தினமும் வாரந்தோறும் அப்பம் பிற்பது சரியா? இங்கே இந்த ஆராதனை ஒழுங்குமுறை சரியா என்று உனக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். அங்கெல்லாம் மாசத்துல ஒரு முறை திருவிழா எடுக்கிறாங்க. அங்க காலை கைவிட்டு திருவிழா எடுக்கிறாங்க, கையை கைவிட்டு திருவிழா எடுக்கிறாங்க. அங்க வருஷத்துல ஒரு முறை கொடுக்குறாங்க, 6 மாசம் ஒரு முறை. இங்க மட்டும் வார வாரம் இப்படி திருவிழா. உனக்கு வசனத்தை நான் சொல்றேன். அல்லேலூயா. எடுத்து வாசி 6-7-8-21. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவர் கேட்ட பரிசுத்தராய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களானதால் அவர்கள் எப்படி இருக்கணும்? இந்த அப்பத்தை செலுத்துகிறவர்கள் எப்படி இருக்கணும்? இந்த அப்பத்தின் பாத்திரத்தை தொடுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? இப்ப நான் இந்த வசனத்தை நான் படிச்ச பிறகு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஆவியான சொல்லுகிற வரைக்கும் இந்த பாத்திரத்தை யார் தான் தொடணும்? யார் தான் தொடணும்? என்னை தவிர அதை யாரும் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அவன் நானே சரீரத்தை கொடுத்துட்டு வருவேன், நானே ரத்தத்தை கொடுத்துட்டு வருவேன். அந்த ரத்தம் பறிக்கப்பட்ட பாத்திரத்தை யார் வாங்குவேன்? நானே தான் வாங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை யாரும் தொடாதீங்க. யார் என்ன பண்ணாத? உன் கையில் கொடுக்கப்படுகிற ரத்தம் வார்க்கப்பட்ட அந்த பாத்திரத்தை மாத்திரம் நீ கையில வாங்கி ரத்தத்தை பருகு. அதை திரும்ப உன் கையில் வாங்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் என் கையில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது யாரும் வந்து வாங்காதீங்க, யாரும் இந்த பாத்திரத்தை தொடாதீங்க. ஊழியக்காரன் மாத்திரம் தான் தொடர்ந்தாங்க. யார் தொடரணும்? யார் தொடரணும்? ஊழியக்காரன் தான் தொடரணும். அந்த வசனத்தை திரும்ப படிங்க. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காத என்றைக்கு நீ பரிசுத்தவான் என்று நீ விசுவாசிக்கிறாயோ, என்றைக்கு நீதிமான் என்று நீ நம்புகிறாயோ, என்றைக்கு கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக நீ மாறினாய் என்று நம்புகிறாயோ, அப்பதான் கிட்ட வரணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு தந்திரமா உங்களுக்குள்ளே போந்து உங்கள் சிந்தனையை கெடுக்கலாம், யோசனையை கெடுக்கலாம், எண்ணங்களை கெடுக்கலாம். அவனுக்கு என்ன பண்ணாத? இடம் கொடுக்காத. ஆவியானவர் நமக்கு தெளிவா சொல்லுவார். ஆமென். வார்த்தையினாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நீ புரிஞ்சுக்கணும்.
சபையிலே குழப்பங்களை உண்டு பண்ணி, பிரிவினையை உண்டு பண்ணி, சத்தியத்தில் வளரக்கூடாதபடி, விசுவாசத்தில் பெருக்கக்கூடாதபடி, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடி, ஐக்கியத்தில் இணைந்திருக்க கூடாதபடி தந்திரமான கிரிகளை யார் செய்கிற சபையில? அதுக்கு இடக்கூடாது இருங்கள். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களோ, பொறாமையோ, எரிச்சலோ, பிரிவினையோ, மார்க்க பேதங்களோ உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. அல்லேலூயா. எதை செய்தாலும் ஆவியானவர் நம்மை நடத்துவார். கையத்தடி கத்திரமை, எதை செய்தாலும் ஆவியானவர் நடத்துவார். இது கர்த்தருடைய பாத்திரம். இதை தொட நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நான் வளர்ந்த இடத்துல இவர் அங்கதான் உட்காந்துருப்பாரு. அப்பதான் அங்கதான் உட்காந்துருப்பாரு. அங்க டேபிள் வச்சிருக்கோம், அந்த டேபிள் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாரு. திருப்பதி வச்சிருக்க டேபிள் தான் பக்கத்துல உட்காந்துருப்பாரு. அங்க இந்த அப்பத்தை பிட்டு ஐயா கொடுத்தாரு ஒரு கையில, அது ஒருத்தர் கொடுப்பாரு. ரத்தத்தை ஊத்துறதுக்கு ஒருத்தர் நிப்பாரு. அந்த ரத்தத்தை ஊத்துற அந்த சகோதரன் அந்த வாரம் வரல. ஐயா என்ன கூப்பிட்டு, நான் அவர் பக்கத்துல அப்படி உட்காந்துப்பாரு, ரைட் சைட்ல உட்காந்துருப்பான், கூட பக்கத்துல உட்காந்துருப்பேன். ஐயா என்ன சொல்லிட்டு, ஆசை நீ ஏந்து போய் அந்த ரத்தத்தை ஊத்துனாரு. அதுக்கு அங்க இருக்கிற என் ஊழியக்கார மாமா உடனே திட்டி அவர் கத்தி, எல்லாரும் கை வச்சிருவாங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு தொட விட்டுருவியா? அதெல்லாம் கூடாது. அல்லேலூயா. அது நல்லது என்று அப்ப மனசு சங்கடப்பட்டாலும் நான் நினைச்சேன், அதை தொடக்கூட கிருபை நமக்கு இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நாம வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய வளர்ச்சி யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நாம எப்படி வாழ்றோம் அவருக்கு தெரியும். சும்மா ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, நல்லா புரிஞ்சுக்க. ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன், உங்களுக்கு. இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு எல்லாருக்கும் தெரியுதான், எல்லாம் ஒளிவு வரலாம் என்ன கிடையாது. ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் ஒரு வேலையை செஞ்சிட்டேன். என்ன வேலை உங்களுக்கு தெரியும்? இல்லம்மா, வெளியில எங்க என்ன வேலை பண்ணிதான் ஏதோ ஒண்ணு குடும்பத்தை நடத்த, ஊழியத்துக்கு வரல, வீட்டை குடும்பத்தை நடத்த என்ன பண்ணோம்? ஏதாவது ஒண்ணு பண்ணோம். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் வஞ்ச கூடாது, யாரையும் திருடக்கூடாது. அதுல கூட வருமானத்தை, எனக்கு வர வருமானத்துல கூட பல பேருக்கு என்ன பண்ணுவேன், நான் என் கூட பிரிச்சு கொடுப்பேன். என் கூட உங்களுக்கு தெரியும். ஒரு முறை எங்க ஐயா கூட ஒருத்தர் கார்ல போனாரு. ஊழியக்காரர் நம்ம கூட வர ஊழியர்கள் நம்ம பழக்கம். கார்ல போகும்போது அந்த ஊழியக்காரர் பார்த்து, ஏன் எங்க நம்ம ஆசையா காணா, அவர் பார்க்க முடியல அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. அப்ப எங்க ஐயா சொல்லிக்கிறாரு, பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை சரியா உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா அப்ப மனவேதனையா இருந்தாலும் இப்ப நினைக்கும் போது கர்த்தர் நம்ம சரியா தான் உருவாக்கி இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்லிக்கிறாரு, பார்த்து எங்கடா நிப்பாரு இந்த இடத்துல, எங்கடா வீடு பாத்துக்கினேன், எங்கடா என்ன பண்ணிருப்பாரு, அவரு எங்கடா சுத்தி நிற்பாரு. இந்த வார்த்தையை அந்த ஊழியக்காரர் எனக்கு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போயிட்டு வந்த பிறகு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஐயாட்ட கேட்டேன், இந்த மாதிரி உங்களை ஒரு சொல்றாரு அப்படின்னு. எப்படி இருக்கான்? நான் சொன்னது உங்களுக்கு மேலோட்டமா சொல்லிட்டேன். அவர் சொன்னதை சொல்றேன். அவன் எங்கடா புரோக்கர் எங்கடா சுத்தி கிடப்பான் வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? நீ ஒரு வார்த்தை சொன்னா உடனே முறுக்கின்னு போயிடுறிய. ஒரு வார்த்தை சொன்ன என்ன பண்ணிடுற, நீ உடனே முறுக்கின்னு போயிடுற. இந்த வார்த்தை கேட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? சபை பக்கம் போக நீ. அவன் எங்கடா சுத்தி கிடப்பான், எங்கடா வீடு பார்க்கட்டு புரோக்கர் சுத்தி கிடப்பான் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ரைட்டு. அன்னைக்குதான் முடிவு பண்ணேன். இனி இந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது, யாருமே சொல்லல, நீ இந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அதனால எவ்வளவு ஆதாயம் வந்தாலும், ஆனா கடைசியா அந்த வேலையை முடிக்கும் போது இதை இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டேன், அந்த வேலையை செய்ய மாட்டேன். அதுல வர எந்த வருமானம் எனக்கு வேணாம், அதுல இருக்கிற தொடர்புல ஒரு நபர்கிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், அதை பத்தி தலையிட மாட்டேன் என்று நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அதுல இருந்து அதை விட்ட சுத்தமா போறதே இல்லை. இதுவும் நல்லதுன்னு நினைக்கிறேன். எது நல்லது? அவர் அந்த வார்த்தையை சொல்லணும்னா என்ன பண்ணிக்க முடியாது. இன்னொருத்தர் கேட்கிறார், ஒருத்தர் கிட்ட பார்த்து அவர் ரிலீசன் பண்ணி தர ஊழியம் பண்ணி என்ன பண்றாரா? ஊழியம் யார் கொடுத்தது? ஊழியம் கொடுத்தது யாரு?
நடத்துறது யாரு? ஹalleluya. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் அவர் என்ன பண்ணுவாரு? கனம் பண்ணுவார். வேலையால் கூலிக்கு நான் அவருக்கு வேலை செய்யறேன், அவர் என்ன தருவார்? எனக்கு கூலி தருவாரா தர மாட்டாரா? அப்படியே வேற பக்கம் போகணும், வேற பக்கம் ஏன் போகணும்? நான் சொல்ல வந்த நான் மாத்திட்டேன் பாரு. தொட பண்ணிட்டாங்க, ரத்தத்தை ஊத்த பண்ணிட்டாங்க, மனசு கஷ்டமா தான் இருந்தது. ஏன் இப்ப புரியுது? இப்ப என்ன புரியுது சொல்லு பாப்போம். அங்க தொட பண்ணிட்டாங்க, இப்ப என்ன உனக்கு புரியுது? உனக்கு என்ன புரியுது? இப்ப அங்க வளர்ந்த இடத்துல அதை தொட வேணாம்னு சொல்லிட்டாங்க, இப்ப என்ன புரியுது உனக்கு? இப்ப அந்த சரீரத்தையும் அந்த ரத்தத்தையும் கொடுக்கக்கூடிய கிருபையை கத்திரப்பட்டாரு. எங்கே புறக்கணிக்கப்பட்டமோ, எங்கே தள்ளப்பட்டமோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டமோ அதற்கு ஈடாக, அதற்கு இரத்தத்தனையாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், எங்கே நீங்கள் எதை இழந்தீர்களோ, எங்கே எந்த நிம்மதியை இழந்தீர்களோ, எங்கே யாரால் குற்றப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கே எந்த நபரால் அசிங்கப்படுத்தப்பட்டீர்களோ, நிச்சயமாய் இந்த தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னிலிருந்து அந்த பக்கமா போறதில்ல, அது அந்த 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 சிந்தனையும் கிடையாது. அதை பத்தி பேசணும்னா சோத்திரம் என்னை விட்டுக்கிட்டு வந்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஊழியக்காரனுடைய வளர்ச்சியை, ஊழியக்காரனுடைய விசுவாசத்தை இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். இந்த வளர்ச்சியை, அனுபவத்தை உனக்கு சொன்னாதான் ஊழியக்காரனை குறித்த நல்ல புரிதல் யாருக்கு இருக்கான். நீ வித்தியாசமா பார்க்கணும். ஊழியக்காரனை எப்படி பார்க்கணும்? உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த மனுஷன் அவனை சாதாரண ஒரு ஆளா பார்த்தான். ஆனால் அந்த பெண் அவனை எப்படி பார்த்தது? எப்படி பார்த்தது? நீ திரும்ப சொல்ற உனக்கு அந்த சூனேமியால குறித்து உனக்கு பேசுறேன். வேதத்தின் ரகசியத்தை உனக்கு கோடிட்டு காட்டுறேன். ஊழியக்காரனை மாத்திரம் நீ சரியா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப உங்களை பாராட்டுறேன். நம்ம போகும்போதும் வரும்போதும் நீங்கள் பார்த்தால் ஓடி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னதை கர்த்தர் அங்கீகரிப்பார். கைத்தறி கட்ட அந்த பயத்தை கர்த்தர் வச்சுக்க போதும். அந்த கிருபை போதும். உன் ஊழியக்காரனை முதல்ல கனப்படுத்து. அது யாரு கனப்படுத்துற மாதிரி? கர்த்தரை கனப்படுத்துற மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா. அவன் வீட்டுக்காரன் பார்க்கறான், அவன் ஒரு சாதாரண ஆளுன்னு. ஆனா அந்த சகோதரி பார்த்தா இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊர் ஆயிரம் சொல்லும் ஊழியக்காரனை குறித்து, ஊர் ஆயிரம் சொல்லும் ஊழிய செய்வனை குறித்து. அதெல்லாம் உன் காதல் என்ன பண்ணாதீங்க, வாங்காது. இயேசுவையே விபச்சாரி மகன் சொன்ன ஊர் தான் இது. பிசாசு பிடித்தவன் என்று சொன்ன ஊர் தான் இது. ஹல்லேலூயா. பரமபிதாவையே இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவரை தூஷித்த ஜனம்தான் இது. இவன் வேசி மகன், விபச்சாரியோட பேசுகிறான் என்று அவரே குற்றப்படுத்தின ஊர் இது. உன்னை என்ன சொல்றது எவன் நேராமா? ஹல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி தூர போடு, அதெல்லாம் குப்பை. உன்னை அழைத்தவருக்கு தெரியும் நீ யாருன்னு. தெரியுமா தெரியாதா? உன்னை அழைத்தவருக்கு தெரியும் உன்னை யாருன்னு. நீ எப்படி வாழ்றன்னு தெரியும், விசுவாசம் என்னன்னு தெரியும், யாரு நீ வாழ்றன்னு தெரியும். அது போதும் கர்த்தருக்கு. ஆமென். ஒரு நாள் அவர்கள் கண்கள் திறப்பார் கர்த்தர். யாருடைய கண்கள் திறப்பாரு? இன்னைக்கு யார் உன்னை குற்றப்படுத்துகிறாரோ, யார் உன்னை நிந்திக்கிறாரோ அவர்கள் கண்களை கர்த்தர் கண்டிப்பா திறப்பார். ஆமென். அவங்க கண்களுக்கு முன்னாடி உன்னை மகிமையா கர்த்தர் வைப்பாரு. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எது படிச்சப்பா? 6, 7, 8, 21. இதை தொடர்றவங்க எப்படி இருக்கணும்? இந்த பாத்திரத்தை தொடர்றவங்க எப்படி இருக்கணும்? இதை தொடுகிறவர்கள் பரிசுத்தமா இருக்கணும். சும்மா எடுத்து கொடுக்க கூடாது. தொடுகிறமாய் போய் இந்த பாத்திரத்தை இது சும்மா ஒரு சாதாரண பாத்திரம் நினைக்கிறது. இது பரலோக மகிமை இறங்கி இருக்கிற ஒரு பாத்திரம் கைத்திருக்கிறது. இது பரலோகத்தின் மகிமை, தேவ ஆவியானவர் இதில் அசைவாடி கொண்டிருக்கிறவங்க. தெரியுமா உனக்கு? தெரியுமா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த சரீரத்தை வாங்கும் போது அது விசுவாசத்தோடு, இந்த அப்பத்தை வாங்கும் போது என் ஆண்டவருடைய சரீரம் எனக்காக எந்த பகுதி பிக்கப்பட்டு என் கையில் வந்திருக்கிறதோ ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இந்த முழு உடம்பிலிருந்து, இந்த முழு உடம்பிலிருந்து எந்த பகுதி பிக்கப்பட்டு என் கையில கத்த கொடுத்திருக்கிறார் அதை நீ பாரு. அப்படி வாஞ்சியோடு இரு.
ஆமென். அல்லேலூயா. சும்மா நான் எடுக்கணும் தின்றக்கூடாது. அதனாலதான் அப்பத்தை கையில கொடுத்து ஜெபம் பண்ணின பிறகு அதை உங்களை புசிக்க சொல்லுகிறோம். அல்லேலூயா. ரத்தத்தை வாங்கி நீ பருகு, நீ ஜெபம் பண்ண. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீங்க என்ன பண்ணா உங்களை சுத்திக. நீ விசுவாசித்து அந்த ரத்தத்தை பருகணும். அல்லேலூயா. 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 அப்ப இதை வாங்கும்போது எப்படி வாங்கணும்? நான் திரும்ப சொல்றேன். ஆவியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. சொன்னார்ல, இந்த சரீரத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்தும் உடன்படிக்கை புது உடன்படிக்கை குறித்தும் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ ஆவியானவர் நடுவில் வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ், ஆவியானவர் வருவார், நடுவில் வருவார். ஆமென். ஆமென். அவர் உன்னை தொடுவார். அவர் உன்னை தொடுவார். நீ அப்படியே சும்மா உட்காராத. நான் கண்ணை மூடி நீ என்ன பார்க்கறல, நான் கண்ணை மூடும்போது நீ கண்ணை மூடாம பாப்பா. நீ கண்ணை மூடாம பாப்பா. ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you Jesus. ஆவியானவரே, ஆவியானவரே, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, புதிய உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியரே, சபையிலே இறங்குங்கப்பா. பிசாசுடைய பிள்ளைகளை இறங்கிப்படுத்தியிருக்கிறது. அது பிசாசின் வல்லமைகளை கடிந்து கொள்ளும்படியாக, பலவீனமான சரீரம் புதிய பலனை பெறும்படியாக, சிறையிருப்பு மாறும்படியாக இதே வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. பேசும்பொழுதே நடுவில் வருவேன்னு சொன்னீங்களப்பா. வார்த்தையை கொண்டு பேசும்போதே நடுவில் வருவேன்னு சொன்னீங்களே. ஜனங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா. அல்லேலூயா. 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 ஜீசஸ். இதை வாங்கும் பொழுது, இந்த சரீரத்தை வாங்கும் பொழுது உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். ஆமென். அல்லேலூயா. இது பல பேர் கைக்கு போகல, பல பேர் கைக்கு போகல, பல பேர் கைக்கு போகல. ஏன் இன்னும் மேல போறேன். தேவ தூதர்களே இதை வாஞ்சித்தார்கள், அவர் கைக்கு அது போகல. யார் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? யார் கையில கொடுக்கிறாரு? உன் கையில, என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை தகுதி உள்ளவன் என்று எண்ணி அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் வாங்கி பருகி அதை புசிக்கக்கூடிய தகுதி உள்ளவன் என்று எண்ணி நீ அதை வாங்கினால் அற்புதங்கள், ஆச்சரியமான வல்லமையான கிரியைகள் கர்த்தர் வாழ்க்கையில் அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், இதை எப்படி நீ வாங்குகிறாயோ ஆவி உனக்குள்ளே பலமாய் இறங்கி ஜீசஸ். ஜீசஸ். போராடி போராடி பார்க்கிற அந்த பேய் ஓட மாட்டேன். போராடி போராடி பார்க்கிற அந்த பேய் ஓட. இப்ப இப்ப ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, மரணத்தின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, இந்த வல்லமை உனக்குள்ள இறங்கட்டும். அந்த வல்லமை உனக்குள்ள இறங்கட்டும். வல்லமை உனக்குள்ள இறங்கட்டும். சொன்னவர் வாக்கு மாறாதவர். எஸ், அவனை செவனரமா தேவனை சீக்கிரமாதரமா. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள இறங்கி கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. கட்டப்பட்டிருக்கிற, கட்டி இருக்கிற எல்லா கட்டுகள் அழிக்கப்பட்டு, கட்டுகள் அழிக்கப்பட்டு உடைய மெய்யான போஷணம், உடைய சரீரத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை ஜனங்களுக்குள்ள இருக்கட்டும். அல்லேலூயா. ஒரு சிறையிருப்பு எல்லாம் மாறட்ட மாட்டாங்க. கர்த்தர் உனக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணுவா. விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் வாங்கி நீ பருகும் போது உனக்குள்ளே ஆவியானவர் இன்னைக்கு பலத்த மாற்றங்களை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்ப டைம் இல்லை. யாரையும் எட்டு முஸ்லிம்லப்பா தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக தகன பலிகளையும் அப்பத்தையும் என்னத்தை செலுத்துறான்? கர்த்தருக்கு என்ன பண்றான்? தகன பலி. என்ன பலி செலுத்துற? கர்த்தருக்கு என்ன பலி செலுத்துற? தகன பலி என்னது? உன்னையே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற. அல்லேலூயா. ஆபிரகாம் கொண்டு போய் ஈசாக்கை அந்த விறகின் கட்டை மேல் அடக்கி தன் மகனை தகன பலியா கொடுக்க ஆயத்தமானார். அல்லேலூயா. 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 மோரியா மலை மேல இறங்கின தேவ மகிமை உண்மையில இறங்கட்டும். ஆபிரகாமோடு பேசினவர்களோடு பேசுவா. ஆமென்.
ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து உன்னை என்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் தகன பலியா நீ கர்த்தருக்கு செலுத்துகிறாயோ கர்த்தர் சத்தம் கேட்க விசுவாசிக்க கர்த்தர் கட்டளை கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னை தேவ சமூகத்தில் வந்து சும்மா உட்காராத. கர்த்தருக்கு உன்னை எப்படி கொடு? தகன பலியாக ஒப்பு கொடு. தகன பலியை கொடு. உன்னை தகன பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பேசுவார். பிசாசே, சாத்தானே, என் மகன் மீது என் மகள் மீது உன் கையை நீட்டாதே. ஹல்லேலூயா. உன் கையை நீட்டாதே என்று கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கேட்கும். அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் தகன பலியையும் தங்கள் தேவனுடைய ஆலயத்தில் அப்பத்தையும் செலுத்துகிறானதால் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மூழ்கி அந்த சொன்ன மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர் கையை காலை கழுவி வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தொடுவதற்கு அப்படின்னு சொல்லுவோம். தெளிவா தெளிவா. பட்டியல உட்கார்றதா சில பேர் போயிடாத. தெரியுது, பட்டியல இருக்காம சில பேர் போயிடாத. ஆமா, விட்டா போதுன்னு இந்த பஸ் பிடிச்சி போயிட்டு இருந்த உட்காரு. நேரம் ஒண்ணு பார்த்தா பேசுறேன், எங்க மறைவ பேசுறேன், நேரம் ஒண்ணு பார்த்தா பேசுறேன். ஆவியில பேசுற ஓடிடாத. எவ்வளவு முக்கியமான விஷயம் பாரு. நேரம் ஆச்சு தெரியுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தங்கள் தேவனுக்கு தகன பலியும் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறானதா எப்படி இருக்கணும்? நல்ல புரிஞ்சுக்க. நீ கழுவி ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவன், நீ போய் நீ கையை காலை கழுவி வந்து இதை தொடர்ந்து அவசியம் கிடையாது. எது உள்ள சுத்தமா இருக்குது? எது உள்ள சுத்தமா இருக்குது? நீ உள்ளே சுத்திகரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நல்லா. அதான் வேதத்தில் நாம் அதுதான் அடிக்கடி வாசிக்கிறோம். தன்னைத்தான் நிதானே தெரிந்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். நீ உன்னை ஆராய்ச்சி பார்த்துக்க. நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன், அதனால அப்பத்துல கை வைக்கப்பட நினைக்காத. ஆமென். ஹல்லேலூயா. இதை தொடுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? இதை தொடுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? இதை வாங்குகிற நீ பரிசுத்தமா இருக்கணும். ஒரு பங்கு உனக்கு. இதை கொடுக்கிறவன் எப்படி இருக்கணும்? அவன் பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. இதை தொடு, இந்த பாத்திரத்தை தொடுகிறவன் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இல்லைன்னா கர்த்தர் அவனை அடிப்பார். யார் அடிப்பாரு? கர்த்தர் அடிப்பார். அப்படித்தான் வந்து தொட்டா 2 பேர் வந்து உடன்படிக்கை தொட்டா 2 பேர் வந்து 2 பேரை கர்த்தர் என்ன பண்ணாரு? அடிச்சாரு. உடனே அப்படியே செத்தான். பொழுது செத்தான். அங்கே செத்துட்டான். அங்கே செத்துட்டான். சுத்திகரித்துக் கொள். உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். அவருடைய சரீரம் மகா மேன்மையானது. அவர் ரத்தம் மகா பரிசுத்தமானது. ஏன் ஆவியானவர் இதுக்கு சொல்றாருன்னா, இந்த உடன்படிக்கையிலே அவர் உன்னை கொண்டு வந்தார் என்றால் உன் வாழ்க்கையை கர்த்தர் உன்னை எப்படி வைக்க போறான்றது அடையாளம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை கர்த்தர் வேற மாதிரியா மாத்துவாரு. எதுவுமே நம்புற? இத எதுவுமே நம்புற? நீ நம்பவே நம்பல. உன் வாழ்க்கையை நான் நம்புறேன். இந்த தேவன், இந்த உடன்படிக்கை தேவன் உன் வாழ்க்கையை வேற மாதிரி மாத்த போறாரு. ஆமென். அதனாலதான் பலவிதமான சிக்கல், பலவிதமான போராட்டம், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான வேதனை உன் வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்குது. இதையெல்லாம் கர்த்தர் உன் வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது. யுத்தங்களை ஓய பண்ணி உன்னை கர்த்தர் சுகமாக கைத்தட்டி எல்லா யுத்தங்களை உன்னை விட்டு லோக பண்ணி ஓய பண்ணுவா. எல்லா யுத்தங்களும் போய் வாழ்க்கை நடக்கிற எல்லா வேதனைகள் மாறும். இப்போது அனுபவிக்கிற எல்லா நெருக்கம் மாறும். இந்த உடன்படிக்கையை சரியா நீ கை கொண்டால் வாழ்க்கை கர்த்தர் உயரத்தில் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சு முடிப்போம். என்னாகும் 28:2 ஒரே ஒரு வசனம். இது பந்தி ஆயத்தப்படுத்துகிறத மாத்திரம் சொல்றேன் உங்களுக்கு நான். இது செய்தி மாத்திரமல்ல, செய்தி இல்லை, இது பந்தி ஆயத்தப்படுத்துகிறது. இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவன் பரிசுத்தமா இருக்கணும். பந்தியின் பாத்திரத்தை தொடுகிறவன் பரிசுத்தமா இருக்கணும். சரீரத்தின் ரத்தத்தை வாங்குகிறவன் பரிசுத்தமா இருக்கணும். 28:2 எனக்கு சுகந்த வாசனை. என்னாகும் 28:2 படிங்க. எனக்கு சுகந்த வாசனை. எனக்கு யாருக்கு முடிக்க போற? யாருக்கு? எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த. நல்லா புரிஞ்சுக்கோ. 2 விஷயம் சக்கத்தை சொல்றாரு. ஒண்ணு தகன பலி. தகன பலினா இது. தகன பலினா இது உன்னையே கொடுக்குதுனா இது
நீ ஆராதனை செய்கிறது. என்ன செய்யற கத்திருக்க? ஆராதனை செய்கிறது. தகன பலி ஆராதனை. அப்புறம் தகன பலி ஆராதனை செய்த பிறகு ஆவியானவர் எப்படி பேசுறாரு? தகன பலி செலுத்தின பிறகு, ஆராதனை செலுத்தின பிறகு காணிக்க செய்யணுமா? செய்யணுமா? செய்யணுமா இல்லையா? நடக்குதா இல்லையா? இப்ப நல்ல கவனி. வேற எங்கெல்லாம் எப்படி ஆராதனை ஒழுங்கு நடக்குது நமக்கு தெரியாது. இப்பதான் இந்த ரகசியம் எனக்கு புரியுது. இதை படிக்கும் போது கூட இந்த ரகசியம் எனக்கு புரியல. ஆவியானவர் இப்ப இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. முதல்ல என்ன செய்யணுமா? முதல்ல என்ன பண்ணா? அந்த வசனத்தை முதல்ல படி. எனக்கு சுகந்த வாசனை எதுதான்? ஆராதனை. அவருக்கு சுகந்த வாசனை எது? இப்ப நீ போய் வந்து கந்த வர்க்கங்களையும் பிச்சை தைலங்களையும் வாசனை திரவியங்களையும் கொண்டு வந்து போட முடியுமா? அது அப்ப செஞ்சாங்க. இப்ப என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? இப்ப ஆராதனை எதிர்பார்க்கிறாரு. ஆராதனை தான் அவருக்கு சுகந்த வாசனை. எத்தனை பேர் கத்த ஆராதனை செஞ்ச? எத்தனை பேர் கத்த துதிச்ச? அல்லேலூயா. சினிமா பாட்டுலாம் வந்து போன்ல கேட்டுனே பாடுற, பின்னாடி கோரஸ் மாதிரி பாடுற, பீசுல மாதிரி எல்லாம் பாடுற. சினிமா பாட்டு போன்ல கேட்டுக்கினேன் பாடுறியா இல்லையா? கூடவே அழகா பாடுற, லைன்லாம் பாடுற. ஆராதனை சரி உண்மையா? அப்போ உண்மை. ஆவியானவர் கண்டதான் பேசுறேன். அழகா பாடுற. சித்ரா கூட கெட்டு போயிடுவோம் உங்கள்கிட்ட, அந்த மாதிரி பாடுவேன். ஆனா ஆராதனையில கத்தி கத்தி திருப்பி திருப்பி அந்த வரியை பாடினா கூட திரும்ப வாங்கிட்டு வந்து அந்த பாட மாதிரியே. என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். இதை சொல்ல தெரியாது? சொல்ல வருமா வராதா? வருமா வராதா? வரும். ஆனா வசந்தபடி எனக்கு சுகந்த வாசனையாக தகன ஆராதனை செய்த பிறகுதான் அத்தினது காணிக்கை. அல்லேலூயா. அது அப்பத்தையும் அதுக்கு பிறகுதான் காணிக்கை செலுத்தின பிறகுதான் எது நடக்கலையா? அப்பத்தை சாப்பிட்ட பிறகு காணிக்கை கொடுக்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின பிறகுதான் எங்க போறோம்? அல்லேலூயா. அப்ப பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயே செய்ய கட்டளை. ஆமென். காணிக்கையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்த. குறித்த காலம் இது. யாராவது ஒன்று சொல்லி பார்ப்போம். குறித்த காலம் இது. அதாவது தகன பலியும் காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் செலுத்துகிற என்ன நாள் இது? அப்படியா? கைத்திரி கத்த என்ன நாள் அது? என்ன நாள் அது? அல்லேலூயா. எப்ப நீ தகன பலி செலுத்துற ரைட்டு, காணிக்கை செலுத்துற ரைட்டு, அப்ப எங்க போச்சு? அப்ப எடுத்துவாங்க. எங்க போச்சு அப்போ? அப்பத்தை செலுத்தாம போறியே. மேஜை மேல் பரிசுத்த மேஜை எது தெரியுமா? ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆவியானவர் மறைக்க சொன்னார், வெளிப்படுத்துறாரு. அந்த மேஜை எது தெரியுமா? பரிசுத்த மேஜை எது? அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பரிசுத்த மேஜை, அந்த மேஜை இயேசு மேல் அப்பத்தை வை. அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட மேஜை மேல் என் சரீரத்தை கொண்டு போய் அப்பத்தை வை. அது பரிசுத்தமாகும். யார் மேல வைக்கிறான்? அப்பத்தை கொண்டு வந்து அப்பத்தை கொண்டு போய் யார் மேல வைக்கிறான்? இந்த மேஜை எதுதான்? அதுதான் அதை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அந்த பரிசுத்த மேஜை மேல் அப்பத்தை கொண்டு போய் வை. அது வச்சா, அந்த மேஜை மேல் வச்சா அந்த அப்ப என்ன மாறுது? அவருடைய சரீரமா மாறுது, ரத்தமா மாறுது. அப்படி சொல்லு பாப்போம். அல்லேலூயா. தகன பலி செலுத்துற, காணிக்கை வாங்கிடுற. ஏதோ ஒரு மீட்டிங்ல போனோம், காணிக்கை போட சொன்னாங்க, காணிக்கை போடுறோம். இன்னொருத்தர் வந்து கவரை கொடுக்குறாங்க கையில. உட்காந்து எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாங்க? ஏன்டா ஏற்கனவே முன்ன என்ன குத்துக்கிது வச்சு என்ன முன்ன குத்து வச்சு வெளியே வந்து கவரை கொடுத்து என்ன பண்றான்?
இன்னைக்கு பார்த்து சில பேர் நேரா வீட்டுல போய் பல பேர் என்ன பண்றாங்க, கவர் என்ன பண்ணிடுறான், வீட்டுக்கு வர இந்த கவர் படி. அவங்க பாக்குறாங்க, நீ ஏன் என் வீட்டுக்கு வரணும், ஏன் என் கையில கவர் கொடுக்குறாரு, திட்டு பசங்க. மீட்டிங் வந்தமா, மீட்டிங் காணிக்க கத்திரிக்காக என்ன பண்றான், கத்திரிக்காக என்ன பண்றான், காணிக்க கொடுக்குறோம், ரைட், சந்தோஷம், மனப்பூர்வமா கொடுக்குறோம், காணிக்க கொடுக்குறோம். திரும்ப பின்னாடி ஒருத்தன் வந்து இந்த கவர், எதுக்கு கவரு, வீட்டுல இருந்து 1000 2000 வந்து ஒரு குழந்தை குதிரை போடுமா, ஏன் கொடுக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கோ, உங்கள் காணிக்கையை 2 பை இது. ஒண்ணு நல்ல பை, இன்னொன்னு 2. வேதத்தில் என்ன சொல்லுது, உங்கள் காணிக்கையை கத்தர் பொத்தல் பையில போடான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நம்ம பை எடுத்துன்னு வரோம் அவங்கள்ட்ட. அது என்ன பை, அது நல்ல பை, ஊழியத்துக்கு செலவு பண்ணது. நீ கொடுக்கிற காணிக்கை எதுக்கு செலவாகுது, இங்கேயே நீ கொடுக்கிற காணிக்கை இங்கேயே செலவாயிடுது. எங்க செலவாயிடுது, இங்க உன் கண் முன்னாடியே வச்சிருக்கிற நோட்டு எடுத்து புரட்டி பாரு, நீ கொடுக்கிற காணிக்கை எங்க செலவாயிடுது, இங்கேயே. ஞாயிற்றுக்கிழமையே செலவாயிடுது. அது அவருக்கு 500, அப்புறம் செலவெல்லாம் போயிடுது, அவருக்கு போயிடுது. நீ கொடுக்கிற காணிக்கை அதை பைட்ல போட்டு போய் நான் செலவு பண்ற ஆள் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுக்க, முதல்ல நான் இங்க வரேன். இப்போ உன் காணிக்கை எங்க வரணும், உன் காணிக்கை எங்க வரணும், உன் காணிக்கை எங்க வரணும், அது நல்ல பையில போடணும். எந்த பையில போடக்கூடாது, நான் ஏஞ்சல் டிவிக்கு தான் கொடுப்பேன், நான் பிளஸிங் டிவிக்கு தான் கொடுப்பேன், நான் ஜீசஸ் காலேஜ் தான் கொடுப்பேன், நான் மோகன் சேனல் தான் கொடுப்பேன், நான் தினகரன் தான் கொடுப்பேன். அது என்ன பையன், அதெல்லாம் அது என்ன பையன்? இன்னைக்கு நிறைய விசுவாசி சபைக்கு போகாம எங்க போயிருக்கிறான், நிறைய பேர் ஜீசஸ் காலேஜ் போடுகிறான். இவெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு புறம்பானவர்கள், கடினமா பேசுவாங்க. கர்த்தர் உனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு மந்தையை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு, உனக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்காரு. நீ தூங்கி ஹாயா ஏத்து நேரம் ஆச்சியா, அதனால அங்க போயிட்ட. நீ சபிக்கப்பட்டவன், அவனை பாதாளத்துல போறான். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, அவர்களுக்கு இச்சகமான போதங்களை உண்டாக்கினாங்க. வெடிப்புள்ள தொட்டி உண்டு பண்ணிக்கிறாங்க சில பேர். வெடிப்புள்ள தொட்டி, இச்சகமான போதகர்கள், வஞ்சிக்கிறவர்கள். நான் திரும்ப சொல்றேன், 8 மணிக்கு என்னைக்கு வரைய அன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம். இது நேரடியாக சொல்றேன். நீ யார் 8 மணிக்கு என்னைக்கு வரைய அன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம். என்னைக்கு வரணும், எப்ப வரணும், 8 மணிக்கு எப்ப வரையும் அப்பதான் ஆசீர்வாதம். நடக்குதா இல்லையா? நான் இப்ப சொல்றேன், தைரியமா பேசுறேன், மார்த்தட்டி பேசுறேன், கர்த்தருடைய ஆவியில பேசுறேன். 8 மணிக்கு வந்து பாரு, இந்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்தாரா இல்லையா, இந்த தேவனை நீ சோதித்து பாரு. நடக்குதா இல்லையா பாரு. நீ வந்தா நடக்கும், வரலன்னா வராது. ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம், ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம், ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். போன முறை சுவிசேஷம் கொடுத்து நீ பார்த்திருப்ப, போன முறை சுவிசேஷம் கொடுத்து நீ பார்த்திருப்ப. நம்ம சகோதரர் பேசுறாரு, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சபை நடத்தப்படுகிற அந்த செவுத்து மேல யாரெல்லாம் நீ கை வச்சுட்டு போங்க, அது மேல கை வச்சா கர்த்தருடைய சுகமாப்பாரு. கை தெரிகிறது, அங்க யாரெல்லாம் இந்த செவுத்தை தொடுறாங்களோ கர்த்தர் சுகத்தை தருவார். அல்லேலூயா. அப்படி வல்லமை இங்கே சூழ்ந்திருக்கிறது. ஆமென். அவருடைய நடத்துவார். வந்து பாரு, சும்மா சொல்ற 8 மணிக்கு வந்தா அற்புதம் நடக்கட்டு. சும்மா இல்ல, சவால் விட்டு உங்கள்கிட்ட பேசுறேன், ஆவியில பேசுறேன், கர்த்தருடைய நாமத்துல பேசுறேன், யாருடைய நாமத்துல பேசுறேன், என் தேவனுடைய நாமத்துல பேசுறேன். 8 மணிக்கு நீ வந்து பாரு, சபை ஒழுங்குகளை சரியா பாரு, உன் வாழ்க்கையில மாற்றம் வருகிறதா இல்லையா என்று நீ பாரு. ஆமென். அல்லேலூயா. தகனபலி செலுத்திட்டான், காணிக்கை செலுத்திட்டான், இதை விட்டான். எது முக்கியம், எது முக்கியம், உன் வாழ்க்கையில எது முக்கியம், சபைக்கு எது முக்கியம், அவருடைய சரீர ரத்தம். இதை விட்டான். நாம என்ன பண்ணிட்டாங்க, நாம என்ன பண்ணிட்டான், எதுவுமே சொல்ல, நாம என்ன பண்ணிட்டான், அவன் விட்டான், நாம என்ன பண்ணிட்டான், அவன் விட்டா, நீ என்ன பண்ற, நான் உனக்கு தெளிவா முடிக்க போறேன், டைம் ஆச்சு. அவன் விட்டுட்டான், நீ நான் என்ன பண்ணிட்டாத, புடிச்சுட்டா கைத்தறிக்கிறது. நம்ம என்ன பண்றாத, அவன் விட்டத யார் புடிச்சிட்டு, அவன் ஆசீர்வாதம் யாருக்கு, அவன் ஆசீர்வாதம் யாருக்கு, அவன் ஆசீர்வாதம் யாருக்கு, அவன் சமாதானம் யாருக்கு, அவனுடைய ஐஸ்வர்யம் யாருக்கு, உனக்கு தான். நித்திய ஜீவன் யாருக்கு, நித்திய ஜீவன் யாருக்கு, நித்திய ஜீவன் யாருக்கு, யாருக்கு, என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என் உள்ளம் புரிந்தவனா,
இன்னும் திரளான ஜனங்கள் இந்த புது உடன்படிக்கையில வரணும். ஆமென். புது உடன்படிக்கையில வரணும். ஒரு பந்தில நிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கைதறி கர்த்தரை மேம்படுத்து. கர்த்தருடைய ஆசீர்வாதம்